இப்ப மாங்கனி திருவிழா அப்படின்றது நடக்குது. இது முக்கியமா எதுக்கெல்லாம் நடக்குதுன்னா, முதன்மையான காரணம் குழந்தை பேரு, அடுத்தது திருமணம், பதவி உயர்வு, உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ கேட்கலாம். இன்னைக்கு பலர் யாராவது வீட்டுல தயிர் சாதத்துக்கும் மாம்பழ சீசன் இல்லையா சாப்பிடுறீங்கன்னா, அது யார் பண்ண வேலைன்னா நம்ம சிவபெருமான் பண்ண வேலை. இந்த உடம்பு கணவனுக்கு தான்ப்பா வச்சிருந்தேன், அது ரொம்ப வெயிட்டா இருக்கு இந்த உடம்பு, உடம்ப நீ எடுத்துக்கோ, பேயுருவம் குடு என்று விரும்பி வேண்டிக் கொண்டவர்கள் அம்மையார். காரைக்கால் அம்மையாரை மனமாற பிரார்த்தித்து அந்த மாம்பழத்தை கணவனும் மனைவியும் அழகா 2 பேரும் அதை பகிர்ந்து உண்டால் கண்டிப்பா. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு. மிக அற்புதமான பதிவு. அது எப்படிமா நீ சொல்றதே அற்புதமான பதிவுன்னு சொல்வியானா? இல்ல, இறைவனே அம்மானு கூப்பிட்ட ஒருத்தங்களுடைய பதிவுனா எவ்வளோ அதி அற்புதமான பதிவு, அதை பத்தி பேச வந்திருக்கேன். மழை பார்த்துருக்கோம், ஆலங்காட்டி மழை கூட பார்த்துருக்கோம். சில சமயம் கட்டி கட்டியா அழகா ஐஸ் கட்டி மாதிரி மழை பெய்யும். மாம்பழ மழை பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு மாம்பழம் மழை மாதிரி பெய்யக்கூடிய ஒரு விழானா செய்திகள்ல கேட்டிருப்போம் சிவபக்தர்கள். ஆனா போய் பார்க்கணும் அப்படின்றது ஒரு அனுபவம். அடியேன் ஆணி திருமஞ்சனம் பத்தி எல்லாம் பேசியிருக்கேன். பேசும் பொழுதே ஆனந்தம், ஆனா அதை நேரா போய் பார்க்கும் பொழுது பரமானந்தமா இருந்ததுங்க. ஆணி திருமஞ்சனம்ன்ற சுவாமி அவருடைய அந்த சபையிலிருந்து வெளியில வரும்பொழுது உண்மையாவே ஒரு ராஜா, அதுவும் நிரந்தர ராஜா ஒருத்தர் வந்தா நம்ம உடம்பெல்லாம் மெய் சிலிர்க்கின்றது. அப்படி தீட்சித பெருமக்கள் கொண்டாடினார்கள். அது மாதிரி சிவ அன்பர்கள் யாரெல்லாம் திருமுறை சொல்றீங்களோ, முருகனை வழிபாடு பண்றீங்களோ, சிவனை வழிபாடு பண்றீங்களோ, பிரதோஷ வழிபாடு பண்றீங்களோ, சிவாலயத்துக்கு போகிறீங்க, விளக்கு ஏத்துறீங்க, பூஜை பண்றீங்க, அமாவாசைகள்ல பசுவுக்கு கீரை வாங்கி கொடுக்குறீங்க, யாரெல்லாம் இதெல்லாம் பண்றீங்களோ முடிஞ்ச அளவு எல்லா சிவாலய விழாக்கள், பிரதான விழாக்களுக்கு போங்க. ரொம்ப ரொம்ப கூட்டமா அந்த மாதிரி விழாக்களை தவிர்த்து விடுங்கள். மற்றபடி ஒரு ஊருக்கான ஒரு ஐதீக விழான்னு இருக்கும் இல்லையா, வாழ்நாள் முழுக்க அதை ஒரு தடவையாவது ஒரு விழாவை பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இருக்கு. நாயன்மார்கள் எல்லா சிவாலயங்களையும், பெரும்பான்மையான சிவாலயங்கள்ல தில்லைவாழ் அந்தனர் முதலாக சுந்தரர் அப்படியே ஈராக 63 நாயன்மார்களும் நின்ற கோலத்தில் அருள் பாலிப்பார்கள். அதுல ஒருத்தர் தவிர சம்பந்தரா, நாவுக்கரசரா இல்லப்பா, திருத்தொண்டர் தொகையை கொடுத்த சுந்தரரா இல்லம்மா, ஒரு பெண்ணடியார் அமர்ந்த நிலையில் இருப்பார். அவர் யார்? நம்மை பேணும் அம்மைக்கான சிவனுடைய திருவாயால் அங்கீகாரம் கிடைத்த காரைக்கால் அம்மையார். இது மாங்கனி திருவிழாவை பற்றிய ஒரு பதிவு. காரைக்கால் அதுல பாத்தீங்கன்னா இன்னும் சில இடங்கள்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா சில மிக மிக பிரசித்தி பெற்ற பல அற்புதங்கள் நடந்த சிவாலயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும். பெரிய கோயில், அந்த கோயிலை பத்தி நம்ம சரித்திரம் படிச்சிருப்போம், பல சொற்பொழிவாளர்கள் திருவாயால விஷயங்கள் கேட்டிருப்போம். போய் பார்த்தா அந்த கோயிலே இருண்ட கோயிலா இருக்கும், பாழடைஞ்ச கோயிலா இருக்கும். நம்ம உள்ளூர் கோயிலுக்கு வர பக்தர்கள் கூட அந்த கோயில்ல இருக்க மாட்டாங்க. அம்பாள் சன்னதியில தனியா இருப்பா. அதெல்லாம் பார்த்தாலே மனம் அப்படியே பதைக்கும். எப்பேற்பட்ட கோயில், இந்த சரித்திரத்தெல்லாம் படிச்சிருக்கோம், இந்த கோயில் இப்படி பாழ்பட்டு இருக்கே அப்படின்ற வருத்தம் இருக்கும். ஆனா அந்த வருத்தம்லாம் வேணாம். காரைக்கால் அம்மையார் அன்னைக்குமே செல்வ சீமாட்டியா ரொம்ப பணக்கார குடும்பத்துல தனதத்தன் அப்படின்ற ஒரு செல்வந்தருக்கு தான் பிறக்கிறா. இன்னைக்கும் அவளுடைய கோயில்ல செல்வ வளத்துக்கு குறையே இருக்காதுங்க. அப்படி அந்த கோயிலை பாராட்டி சீராட்டி இன்னைக்கும் அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. அதுதான் கைலாயநாதர் திருக்கோயில் காரைக்கால். அங்க போய் கேட்டாலே அம்மா காரைக்கால் அம்மையாருடைய புனிதவதியாருடைய கோயிலுங்க அப்படின்னு கேட்டா போறோம். கைலாசநாதர்னு சொல்றாங்க, அந்த கோயிலுக்கு நீங்க போயிடலாம். சரி, இப்ப மாங்கனி திருவிழா அப்படின்றது நடக்குது. இது முக்கியமா எதுக்கெல்லாம் நடக்குதுன்னா, முதன்மையான காரணம் குழந்தை பேரு, அடுத்தது திருமணம், பதவி உயர்வு, உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ கேட்கலாம். சரி, எதனால மாங்கனி? அதுக்கான ஒரு சுவாரஸ்யமான பின்னணி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக. புனிதவதியார் தனதத்தனுக்கு அப்படின்ற ஒரு செல்வந்தருக்கு பிறந்த ஒரே பெண் குழந்தை. பிறந்தது முதல் சிவபக்தி. ஒரு வயது வந்துட்ட உடனே அப்பா பரமதத்தன் அப்படின்ற ஒரு வியாபாரிக்கு திருமணம் பண்றாரு. நாகப்பட்டினம் மாப்பிள்ளை ஊரு, அப்பா ஊரு காரைக்கால். ஆனா அந்த அப்பா சொல்றாரு, எனக்கு ஒரே மகள், செல்ல மகள்,
செல்வ மகள். அதனால இங்க நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க வேண்டாம், ஆனா ஊரோட மாப்பிள்ளையா இருங்களேன். எங்களுக்கு நினைச்ச போதெல்லாம் எங்க மகளை பார்க்கணும், அதனால இந்த ஊருக்குள்ளேயே எங்கேயாவது நாங்க நல்ல வசதியா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றே தனி குடுத்தனம் வைக்கிறாங்க. யாரை? பரமதத்தனையும் புனிதவதியாரையும். ஒரு நாள் அந்த அம்மா வீட்டுல இருக்காங்க, மிக மிக உயரிய சிவபக்தி. இதுல ஒரு அழகு என்னன்னா, ஔவையார் எனக்கு திருமணம்லாம் வேண்டாங்க அப்படின்னு முதுமையை வேண்டி பெற்றுக்கொண்டார். ஆனா காரைக்கால் அம்மையார் வாழ்க்கையில அவங்களா எதுவுமே வேண்டலைங்க. மாங்கனி ஒன்ன தவிர அவங்க எதுவுமே வேண்டினதே இல்லை. அதுதான் அழகு. ஏன்? நடக்கிறதெல்லாம் சிவன் செயல். இப்படி இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். வேண்டுதலே இல்லாம நன்மையோ தீமையோ எல்லாம் சிவன் கொடுக்கறதுன்னு இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம், மன முதிர்ச்சி, ஞானப்பழமா அவங்க இருந்தனால்தான் சுவாமி மாம்பழம் கொடுத்தார். என்னமோ தெரியல, சுவாமிக்கும் மாம்பழத்தையும் பிரிக்கவே முடியாது. பழம் நீர் முருகனுக்கு வந்ததும் ஒரு மாம்பழத்தாலதான், இங்கேயும் ஒரு மாம்பழத்தாலதான். சரி, பரமதத்தனோட இல்லறத்தில் இருக்கின்றார்கள். ஒரு நாள் பரமதத்தன் அவர் ஒரு வியாபாரி. அவருடைய வியாபாரத்துல ஏதோ ஒரு கிளைண்ட் வந்தாரு. வந்து 2 மாம்பழம் ரொம்ப சுவையா இருக்கும் எங்க தோட்டத்து மாம்பழம்னு 2 கொடுத்துட்டு போயிட்டார். அந்த 2 தன்னுடைய வேலை செய்யும் ஒரு ஆள் மூலமா கொடுத்து, வீட்டுக்கு போ, அம்மா இருப்பாங்க கொடுத்துரு, நான் லஞ்சுக்கு வரும்போது சாப்பிட்றேன், இப்படிதான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கணும். ஒரு அவர்கிட்ட வேலை பண்ற ஒரு ஆள் வந்தாரு, காரைக்கால் அம்மையார்ன்ற பேர்லாம் அப்புறம் புனிதவதியார் கிட்ட வந்து, ஐயா முதலாளி வந்து இந்த 2 மாம்பழத்தை கொடுக்க சொன்னாருமான்னு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த அம்மா வாங்கி வச்சாங்க, அமுது பண்றாங்க. ஒரு அழகான விஷயம், இன்னைக்கெல்லாம் எல்லா சமையல், சாம்பார், காய்கறிகள் இதெல்லாம் பண்ணிட்டு கணவர் வர சமயத்துல குக்கர்ல சாதம் வச்சுக்கலாம், சுட சுட வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். இல்லையா, இது நம்ம முறையே இல்லையா. முதலில் அமுது படைக்க வேண்டும், அன்னம் சமைக்க வேண்டும், சாதம் வடிக்கணுமா. ஏன்? அது வீட்டுல இருக்கிற சுவாமிக்கு உணவு கொடுப்பதாக ஐதீகம். இன்னைக்கு அந்த சுட சுட சாதம் வேணும்னு கடைசியா பண்ற பழக்கம் அன்று நம்முடைய எந்த பெண்களுக்குமே கிடைக்காதான். முதல்ல எழுந்த உடனே அந்த அன்ன அமுது பண்ணிடுவாங்க. அப்படி அம்மையார் அன்ன அமுது பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப பரம சிவபக்தர் இல்லையா, இப்பதான் சிவன் வேடம் தரித்து வர. எப்பவுமே சிவனுக்கு நிறைய மாறு வேடம் தரித்து அடியார்களோடு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்படி வந்தவர், அம்மா ரொம்ப பசிக்குதுமான்னு வந்தார். சிவ அடியார் பசிக்குதுன்னு வராரு, வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் அம்மையார் யோசிக்கிறாங்க, ஆஹா இப்ப வெறும் அன்னம் சாதம் மட்டும்தானே இருக்கு, அடியாருக்கு நான் என்ன கொடுப்பேன்? தயிர் இருக்கும், நல்லா செல்வ சீமாட்டி இல்லையா, வீட்டுல நல்லா பால் வளம் தயிர் வளம்லாம் உண்டு. சாதம் கொடுத்துடலாம், தயிர் கொடுத்துடலாம், அதுக்கு ஏதாவது ஒரு கரியமுது வேண்டுமே. கரியமுதுனா காய்கறிகள் எதுவுமே அப்ப ஆகலை. என்ன பண்ணலாம்? இந்த மாம்பழத்துக்கு தயிர் சாதத்துக்கும் ஒரு காம்பினேஷன் முதல்ல சிவபெருமான் சாப்பிட்டது. இன்னைக்கு பலர் யாராவது வீட்டுல தயிர் சாதத்துக்கும் மாம்பழ சீசன் இல்லையா சாப்பிடுறீங்கன்னா, அது யார் பண்ண வேலைன்னா நம்ம சிவபெருமான் பண்ண வேலை. உடனே அம்மையார் பாக்குறாங்க, வீட்டுல 2 மாம்பழம் இருக்கே, ஒரு மாம்பழத்தை அழகா கட் பண்ணி கரியமுது மாதிரி காய்கறி மாதிரி வச்சுட்டாங்க. வந்த சிவனடியார் தயிர் சாதமும் மாம்பழமும் சாப்பிட்டு கிளம்பிட்டார். கொஞ்ச நேரத்துல கணவர் வர. சாப்பிடும் பொழுது மாம்பழம் கொடுன்றார். 2 மாம்பழத்துல ஒரு மாம்பழம் அங்க போயாச்சு. எப்போ ஒரு வாழைப்பழம் நகைச்சுவை பார்த்த மாதிரி 2 இருக்கு, 1 எங்க, அதுதான். அப்ப அம்மையார் கிட்ட கேட்கும் பொழுது அந்த ஒரு மாம்பழத்தை கணவருக்கு கொடுக்குறாங்க. சாப்பிட்டவர், ஆஹா ஆஹா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு, இன்னொரு மாம்பழத்தையும் கொண்டு வா. அம்மையார் கொடுத்ததுக்கு காரணம் 2 மாம்பழம் இருந்தா கணவனுக்கு 1 தனக்கு 1ன்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. அப்ப 2 மாம்பழத்தை கொடுன்னு சொல்லும் பொழுது அவர் கொடுத்ததை வச்சிருக்கணும்ல. அதிக பிரசங்கி மாதிரி நான் சாப்பிட்டது தப்போ, எனக்குன்னு நானே நினைச்சது தப்போன்னு அம்மையாருக்கு ஒரு வருத்தம். இந்த காலத்து பெண்மணிகளா இருந்தா 1 நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கணவன் அதை நினைக்கல, அனுமதியே கொடுக்கல போல. அனுமதி இல்லாத தனக்குரிய ஒரு விஷயம்னு நினைச்சது தனக்கு உரியதே இல்லை, அதை சாப்பிட்டது தப்போ அப்படின்ற உணர்வோட உள்ள போறாங்க அம்மையார். சிவபெருமான் முன்னாடி நிக்கிறாங்க. ஒரு சிவன் அடியார் வந்தார், ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டேன், இப்ப இவர் இன்னொரு மாம்பழம் கேட்கிறார், நான் எடுத்தது தப்போ, அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. அம்மையார் கையில் ஒரு மாம்பழம் தவழுகிறது. அம்மையார் கேட்டதே இல்லை பாருங்களேன். கேட்காம இருந்தா சுவாமியே வந்து வந்து கொடுத்துருவாரோ. உடனே அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து கணவன் கிட்ட கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட உடனே வியாபாரி இல்லையா, வியாபாரிக்கு தரங்கள் தெரியும், குவாலிட்டி. முதல்ல சாப்பிட்ட மாம்பழம் இல்ல, ஒரு மரத்துல இருந்து வர மாம்பழம், ஒரு சுவை கொண்டது. இது வேற ஏதோ மாம்பழம், இது மாதிரி ஒரு சுவையான மாம்பழத்தை நான் சாப்பிட்டது இல்லை, இது யார் உனக்கு கொடுத்ததுன்னு டைரக்டா கேட்டுட்டார். எங்க இருந்து வந்தது எதுவுமே இல்லை, யாரு கொடுத்ததுன்னு சொல்லிட்ட உடனே அம்மையாருக்கு பொய் சொல்ற பழக்கம் இல்லை. சிவபெருமான் கொடுத்தது. நம்புறா மாதிரி சொல்றியான்னு இன்னைக்கு இருந்தா கேட்டிருப்பாங்க. அவர் சொன்னா, அப்படியா சிவபெருமானே கொடுத்துட்டாரா? நம்பகத்தன்மை இல்லதான். அடுத்த வார்த்தை கேட்கிறார்,
இன்னொரு மாம்பழத்தை கையில வரவை பார்ப்போம். உடனே இப்பதான் அம்மையார் வாயார ஒரு விஷயம் கேட்கிறாங்க. இப்ப நீ மாம்பழம் கொடுக்கலனா என் கற்புத்தன்மை உன் கருணைத்தன்மை இரண்டுமே கொஸ்டின் மார்க்குப்பா அப்படின்னு உள்ளம் முருகி கேட்கும் பொழுது, முதல்ல வந்தது மதுரக்கனியம், ரெண்டாவது வந்தது அதி மதுரக்கனின்னு பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்றார். இரண்டாவது மாம்பழம் அந்த பரமதத்தன் என்ற கணவனின் கையில் வந்த உடனே மறைந்து விடுகிறது. ஏன் கையில வரவை பார்ப்போம் தான் கேட்டார், சாப்பிட்டு பார்க்கறேன்லாம் சொல்லல. இரண்டாவது மாம்பழம் கைக்கு வரணும் அப்படின்னு கேட்டார். கைக்கு வந்தது, கண் எதிரே மறைந்தது, பயந்துட்டார். அதுக்கப்புறம் ஏன் இது மானுட பெண்ணா யாருன்னே தெரியலன்னு பயந்து அம்மையாரை துறந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஏதோ ஒரு ஊருக்கு போய் தலைமறைவா வாழறாரு. கல்யாணமாகி பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு புனிதவதியார் என்ற பேர். அம்மையார் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரிய வருது. அந்த தெரிந்த நொடி அம்மையார் என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த உடம்பு கணவனுக்கு தான்ப்பா வச்சிருந்தேன், அது ரொம்ப வெயிட்டா இருக்கு, இந்த உடம்ப நீ எடுத்துக்கோ, பேயுருவம் குடு என்று விரும்பி வேண்டிக் கொண்டவர்கள் அம்மையார். இதுதான் ரெண்டாவதா கேட்கிறாங்க. இப்ப இந்த ஐதீகம் நடந்தது. பேயுருவு கொண்டு தலையால் கையிலை சென்றவர் அம்மையார் வந்த உடனே இந்த கோலத்தோடு ஒருத்தரை பார்வதி பார்க்காம பயந்து கேட்கிறான், யாருங்க இதுன்னு. பயப்படாத, நம்மை பேணும் அம்மைக்கான் அப்படின்னு சொல்லிட்டார். சிவன் வாயால் புனிதவதியாருக்கு அம்மான்ற பட்டம். அம்மையாருக்கு குழந்தை பேர் இருப்பதா எங்கேயுமே கிடையாது பெரிய புராணத்தில். அப்ப சிவனால் அம்மா என்று அழைக்கப்பட்டவர் யாரு? காரைக்கால் அம்மையார். இப்ப இந்த திருவிழாக்கு வரலாம். ஆனி பௌர்ணமி அன்று இந்த மாதம் 29/6/2026 காலை வேளையில காரைக்கால் நம்முடைய அம்மையாருடைய திருமாட வீதியில இந்த மாங்கனி திருவிழா நடக்கும். 27ஆம் தேதி திருக்கல்யாணம்ன்ற ஐதீகம், 28ஆம் தேதி சுவாமி பிக்ஷாடனரா வர ஆரம்பிச்சிருவார். இப்படியே 27ஆம் தேதி மாப்பிள்ளை அழைப்பு, 28 திருக்கல்யாணம், அப்புறமா சுவாமி பிக்ஷாடனர் கோலத்துல வரார், அம்மையார் கிட்ட வாங்குறார். இப்படி 27 மாப்பிள்ளை அழைப்பு துவங்கி 29 அம்மையார் பூஜை வரைக்கும் ரொம்பவே அற்புதமா காரைக்காலில் இந்த விழா என்பது நடைபெறும். அதுல 29 காலையில என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே மாம்பழம் அந்த கனிய பிக்ஷாடனரா வர சிவன் மீது எறிவாங்க. குழந்தை பேரு வேண்டும்னு இருக்கிறவங்க அந்த திருவீதி உலால கலந்துக்கணும். யாராவது தமிழகத்துல இருந்தா ஒரு தடவை போய் கண்டிப்பா முழு நம்பிக்கையோட அந்த இடத்துல இருந்து அந்த மாம்பழத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வருடம் மாங்கனி விழாவிற்குள் கண்டிப்பா சுவாமி குழந்தை கொடுப்பாரு. எப்படி புனிதவதியார சுவாமியே அம்மான்னு கூப்பிட்டா, அம்மான்னு கூப்பிட்ட இறைவன் உங்களுக்கு ஒரு குழந்தை பேரு தரமாட்டாரா? கருணையான இறைவன் கொடுத்துருவார். அப்படி எல்லாரும் மாம்பழத்தை எறிவாங்க. அப்படி எரியும் மாம்பழம் ஒன்றை எடுத்துக்கொள்வார்கள். யாரு? குழந்தை பேரு வேண்டி இருப்பவர்கள். அவர்கள் அந்த மாம்பழத்தை உண்பார்கள். ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு நல்ல செய்தி வரும். ஒரு வருடம் கழித்து அதே மாங்கனி விழாவிற்கு வரும் பொழுது இந்த தடவை அவங்க மூட்டை மூட்டையா மாம்பழம் வாங்கி வந்துருவாங்க. 10 மாம்பழம், 20 மாம்பழம், 50 மாம்பழம் அவங்களும் அடுத்த வருடம் அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மாம்பழத்தை அந்த பிக்ஷாடனர் வரும் பொழுது வீதிகளில் அடிப்பார்கள். எப்படி மழை வருதோ அது மாதிரி ஒரு மாம்பழ திருவிழா அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஹோட்டல்ல எல்லாம் மேங்கோ ஃபெஸ்டிவல்னு நடந்தது. அதெல்லாம் என்னங்க ஃபெஸ்டிவல்? இதுக்கெல்லாம் முன்னாடியே மாம்பழ திருவிழாவை கண்டது நம்முடைய தமிழர்கள். அதனால உங்க குழந்தைக்கு நல்ல திருமண வரம் வேண்டுமோ, பதவி உயர்வோ, வேலையோ, இல்லை ஏதாவது ஒரு குறையோ, முக்கியமா குழந்தை பேர், மாம்பழ விழா அப்படின்றதுல நீங்க எல்லாரும் கலந்துக்கணும். காரைக்கால் வர முடியாது, நான் டெல்லியில இருக்கேம்மா, ஜெய்ப்பூர்ல இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கேன், என்ன பண்ணலாம்? மாம்பழம் வைத்து அன்று சிவபெருமானிடம் ஒரு நைவேத்தியம் பண்ணி, கணவனும் மனைவியும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு திருமுறை பாடலோ சிவபுராணமோ சொல்லி அந்த மாம்பழத்தை இது மாங்கனி திருவிழால காரைக்காலில் கிடைத்த மாம்பழமா நான் எடுத்துக்கிறேன். நீ நினைச்சா எந்த இடத்துக்கு வேணாலும் மாம்பழம் தரமாட்டியா சிவபெருமானே? அப்படி கிடைச்ச மாம்பழமா இதை எண்ணுகின்றேன் என்று இறைவன் முன்பு வைத்து காரைக்கால் அம்மையாரை மனமாற பிரார்த்தித்து அந்த மாம்பழத்தை கணவனும் மனைவியும் அழகா 2 பேரும் அதை பகிர்ந்து உண்டால் கண்டிப்பா சிவபெருமான் அருளாலும் அடியார்கள் அருளாலும் குழந்தை பிறக்கும். சுவாமி கூட விதி இதை தரலாமான்னு யோசிப்பார். ஆனா என்றுமே அடியார்கள் வாக்கை, அடியார்களுடைய அந்த பக்தியை சுவாமி பொய்யாக்கவே மாட்டார். அதனால காரைக்கால் அம்மையாரை வணங்கி சிவபெருமானை வணங்கி முடிந்தால் மாங்கனி பெருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் ஒரு ஆரோக்கியமோ விடாம ஒரு வியாதியோ என்ன பிரச்சனையோ அத காரைக்கால் அம்மையாரையும் இறைவனையும் வேண்டி மாம்பழம் நிவேதனம் செய்து, ரொம்ப சுகர்லாம் இருந்தா அளவா சாப்பிடுங்க, ஆனா மாம்பழத்தை வைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த ஆண்டு
ஆனி பௌர்ணமிக்குள்ள எந்த விஷயத்துக்கு நீங்க கேட்கறீங்களோ கண்டிப்பா இறைவன் அடியாரின் கருணையால் அவருடைய திரு செவி சாய்ப்பார் என சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.